Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே half yearly exam டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த half yearly exam டைம் டேபிள் வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணது இன்னைக்கு தான். சோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்து நீங்க அபிஷியலே இல்ல டைம் டேபிள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எப்போ அபிஷியலா ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் நம்ம சேனல்ல நம்ம போடுவோம். சோ கண்டிப்பா இந்த PDF உங்களுக்கு கிடைக்கும். பட் PDF மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா எத்தனை நாள் லீவு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் என்னங்கிறதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவோம். half yearlyக்கு அப்போ எத்தனை நாள் டைம் இருக்குது? 10ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது +2க்கு. ஸோ +1க்கும் 10ஆம் தேதி அண்ட் 10th வந்து 15th ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்றைக்கி நவம்பர் 15 or 16 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதம் 14 நாள், அடுத்த மாதம் ஒரு 9 நாள், எப்படி கணக்கு போட்டாலும் 20 நாள் தான். ஏன்னா கடைசி 2 நாள் 3 நாள் தமிழுக்கு போயிடும். ஸோ கன்ஃபார்மாக ஃபுல் போர்ஷன் மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்லாம் எப்படி படிப்பீங்க அண்ட் ஃபிசிக்ஸ் மாதிரி சப்ஜெக்டில் எப்படி படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்டில் எப்படி படிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் கரெக்டான ஒரு பிளான் இருந்தால் கன்ஃபார்மாக முடிச்சிடலாம். பார்க்கலாம், நல்லபடியாக half yearly எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ டைம் டேபிள் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோக்கு லைக் போட்டால் தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். அண்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஆர்ட்ஸுக்கும் சேர்த்து சொல்கிறேன். காலையில் தான் எக்ஸாம் 9:45க்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறது, அந்த விஷயம்லாம் நடக்குது. 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பித்து 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. +2க்கு 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாமு. ஸோ ஓகே, அப்போது நீங்கள் வந்து 7ஆம் தேதியே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்து வந்து 12ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு இங்கிலீஷு, ஃப்ரைடே வந்து இங்கிலீஷ் ஒரு நாள் கேப் விட்டு, அடுத்து வந்து 13, 14 2 நாள் லீவ் விட்டு மேக்ஸ். அப்போ மேக்ஸ்க்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வால்யூம் ஒரு நாள், செகண்ட் வால்யூம் ஒரு நாள், அப்படி படித்தாலும் சரி, இல்லை 5 மார்க்லாம் முடிச்சு 2 மார்க் 3 மார்க் படித்தாலும் சரி, எப்படிங்கிறது பிளான் அப்போ பார்த்துக்கலாம். மேக்ஸ் கூட காமர்ஸ்க்கு 2 நாள் போதுமான்னு கேட்டால் போதும். ஓகே, அதர் சப்ஜெக்ட்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 17ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் போதுமா என்ன? ஸோ எனக்கு தெரிஞ்சு 15 லெசனுக்கு போதாது. பட் இருந்தாலும் half yearly மாதிரி டைம் டேபிள் இப்படி தான் இருக்கும். அடுத்தது அக்கௌண்டன்சிக்குமே ஒரு நாள் பத்தாது. ஸோ இருந்தாலும் பாருங்கள், ஒரு நாளில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது விட்டுருக்கலாம். அடுத்து 18ஆம் தேதி ஒரு நாள் லீவ் விட்டு வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வந்து ஃபிசிக்ஸும் எக்கனாமிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸுக்குமே ஒரு நாள் தான். 2 வால்யூமே நீங்கள் வந்து ஒரே நாளில் படிக்கணும். ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. பட் இதுக்கும் ஒரு நாள் தான், எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு நாள் தான். அடுத்தது 22ஆம் தேதி மண்டே. ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கு எத்தனை நாள் லீவுன்னு பார்த்தீங்கன்னா 20, ஒரு நாள் தான் கேப்பு. பயாலஜியுமே 20-25 லெசன் இருக்குது பாட்னி ஜாலஜியில் சேர்த்து. எப்படி படிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ அதர் தென் தட் பாட்னி ஹிஸ்ட்ரி அந்த டைமில் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஏன்னா பயாலஜி நடுவில் வரனால லீவ் இருக்குது. 20, 21, 22 3 நாள் லீவ் விட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரங்களுக்கு எதுக்கு 3 நாள் லீவுன்னு எனக்கு தெரியல. மேக்ஸுக்கெல்லாம் 2 நாள் தான் விட்ருக்காங்க. சரி, பரவாயில்ல என்னமோ. ஸோ அடுத்தது +2 டைம் டேபிள் முடிஞ்சிருச்சு. ஸோ டைம் டேபிளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமை விட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஒத்திகை மாதிரி. இது ஒத்திகை பார்த்துட்டு ஒரு 400-450 மார்க் எடுக்கிறீங்க வைங்களேன். பப்ளிக்கில் அதை விட ஒரு 50-60 மார்க் ஜாஸ்தி எடுப்பீங்க. அதுதான் மேட்ரு. ஸோ கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து +1. ஸோ +1க்கு வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து மத்தியானம் எக்ஸாம் நினைக்கிறேன். எஸ், மத்தியானம் தான் எக்ஸாம் +1க்கு. அதான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ மத்தியானம் வந்து 1:45 ஸ்டார்ட் ஆகி, சாரி ஆமாம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 5 மணிக்கு முடியுது. 1:45க்கு நீங்கள் 1:45னா 1:30க்கு அங்கே இருக்கணும். 1:45க்கு ஸ்டார்ட் ஆகுது, 2 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிருங்க, 5 மணிக்கு தான் முடியுது. மத்தியானம் தான் எக்ஸாம். 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அதே தான். 11ஆம் தேதி லீவ் விட்டு ஒரு நாள் கேப் விட்டு இங்கிலீஷு. 13, 14 2 நாள் கேப் விட்டு ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு. 12th ஸ்டாண்டர்டுக்கு கேப் விட்ட மாதிரி கிடையாது. மாறுது, சப்ஜெக்ட் மாறுது. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து என்ன எக்ஸாமு? மேக்ஸு. ஓகே, இவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸு, அடுத்து எக்கனாமிக்ஸு. அடுத்து 17ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு மேத்தமேட்டிக்ஸு, காமர்ஸு, ஜுவாலஜி எல்லாம் வருது. ஸோ அடுத்து 18ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸு. ஸோ எப்படி 12க்கு இருக்கோ அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. 20, 21 2 நாள் கேப் விட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு. யாருக்கு 2 நாள் கேப் இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கெல்லாம் 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது 23 பயாலஜிக்கு லீவே இல்லை, அநியாயமாக இருக்குது +1க்கு. ஸோ பயாலஜி ஏற்கனவே 11th கஷ்டம். ஸோ இருந்தாலும் பயாலஜிக்கு லீவு கம்மியாக இருக்குது. அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுமே 22, நான் சொல்ல மறந்துட்டேன். +1க்கு 22ஆம் தேதி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஏன்னு சொல்லுவாங்களே 23ஆம் தேதி. பிஸ்னஸ் மேக்ஸ் எப்போ வருதுன்னு நான் சொல்லவே இல்லை. 12க்கு பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து 22ஆம் தேதி வருது. பிஸ்னஸ் மேக்ஸுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் லீவு? 2 நாள் லீவு. சரியா? பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு 2 நாள் போதுமா? ஓரளவுக்கு போதும். சரி, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் to 9th ஸ்டாண்டர்ட் வந்து PDF தரேன், பார்த்துக்கோங்க. 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 15th ஆரம்பிக்குது. 16th 17th 18th 19 22
23. ஸோ எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ஒரு நாள் விடாமல் அப்படியே லீவ் விடாமல் வச்சிடுறாங்க. ஏன்னா 15ஆந்தேதி தமிழ், 16ஆந்தேதி இங்கிலீஷு, 17ஆந்தேதி ஆப்ஷன் லாங்குவேஜ், 18ஆந்தேதி மேக்ஸு, 19ஆந்தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஏதோ எக்ஸாம் வைக்கிறாங்க. 22ஆந்தேதி சயின்ஸுக்கு கேப் இருக்குது, 3 நாள் கேப் இருக்குது. சோஷியலுக்குமே லீவ் இல்லை. ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் 9th. 10th பார்க்கலாம். 10th வந்து 10ஆந்தேதி தான் ஆரம்பிக்குது தமிழ் எக்ஸாமு, வெனஸ்டே. அடுத்து 12ஆந்தேதி ஒரு நாள் கேப் விட்டு இங்கிலீஷு. ஸோ அடுத்து 13, 14 2 நாள் கேப் விட்டு மேக்ஸுக்கு போதுமானு கேட்டால் போதும் 10th. ஸோ அடுத்து 16, 17 2 நாள் கேப் விட்டு சயின்ஸு, ஓகே பரவாயில்ல படிச்சிடலாம். அடுத்து 19, 20 2 நாள் கேப் விட்டு 22ஆந்தேதி சோசியல் சயின்ஸு, அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஆப்ஷன் லாங்குவேஜ். ஆப்ஷன் லாங்குவேஜ்னால் சிலவங்க வந்து தமிழும் எடுத்திருப்பாங்க, வேறு ஏதாவது மலையாளமோ இல்லை வேறு ஏதாவது ஹிந்தியோ எடுத்திருப்பாங்க, அதுக்கு தான். ஸோ அந்த ஆப்ஷன் லாங்குவேஜ் தான் இருக்கும் தவிர மீதி எல்லாத்துக்கும் தான் மார்க்கு. அதாவது தமிழை மெயின் சப்ஜெக்டாக எடுத்திருப்பாங்க சில பேர் இது சைடாக எடுத்திருப்பாங்க, அதுதான் ஆப்ஷன் லாங்குவேஜ். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே லீவ் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் டைம் டேபிள் வந்து சுமூகமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் 2 நாள் லீவ் பத்தாது. கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாள் தான் கேப்பு. நீங்கள் இதில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அது வந்து கண்டிப்பாக ரிவிஷன் எக்ஸாம்லேயோ ரிவிஷன் 2லேயோ அது பெருசாக எஃபெக்டிவாக கொண்டு வர முடியாது. ஏன்னா எடுத்தோடனே 10 நாள் கேப் விட்டு ரிவிஷன் 1. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த 20 நாளில் எஃபெக்டிவாக படிச்சு, ஏன்னா செகண்ட் மிட்டமே இன்னும் முடியல. நாளைக்கெல்லாம் தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்டெல்லாம் எக்ஸாம். ஸோ இன்னுமே முடியல. ஸோ இருந்தும் இந்த செகண்ட் மிட்டம் முடிஞ்சும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, 16 நாள் தான் இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் 16 நாள் கொஞ்சம் எஃபெக்டிவாக என்னெல்லாம் புதுசாக படிக்கணுமோ படிக்கலையோ அதை கொஞ்சம் நல்லா படித்து கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏன்னா டைம் டேபிள் இப்படி தான் இருக்குன்னு முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எவ்வளோ லீவ் விடுவாங்க, 5 நாளாக லீவ் விடுவாங்க ஒரு எக்ஸாமுக்கும். ஸோ எவ்வளோ லீவ் விட முடியுமோ அவ்வளோ லீவ் தான் விட முடியும். ஸோ கோட்டைலிக்கு எப்படி வந்துச்சோ அப்படியே தான் ஆஃப் ஏலிக்கும் இது பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்கும் தான், ஆல் ஓவர் பொதுவான டைம் டேபிள். சரிங்களா? ஆஃப் ஏலி மோஸ்ட்லி ப்ரைவேட் ஸ்கூல்லையும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அது ப்ரைவேட் ஸ்கூல் பொறுத்தது. சில டைம் அவங்களே கொஸ்டின் பேப்பர் அடித்து பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களோட பொறுத்தது. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதே தான். ஸோ இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டைம் டேபிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு 10th, 11th, 12th எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு கேவலமான டைம் டேபிளா இல்லை நல்ல டைம் டேபிளா இல்லை வந்து பயப்படுற மாதிரி ஒரு டைம் டேபிளா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.